அக்கா சொல்லுமா. உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். என்னமா சொல்ல போற? நீங்க நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ட்ராக்ல ஓடிட்டு இருக்கீங்களா? சரி. ஆனா உங்ககிட்ட நல்லவங்க மாதிரி பேசிட்டு உங்களை பத்தி பின்னாடி நிறைய தப்பானது சொல்றாங்கக்கா. உங்களை பெருமையா பேசுறன்ற பேச்சுல உங்களை ரொம்ப டாமினேட் பண்ணி பேசுறாங்கக்கா. அவங்களுக்குலாம் நீங்க என்னக்கா சொல்ல போறீங்க? இதுக்கு நான் சிரிக்கட்டுமா அழட்டுமா? நீயே சொல்லு பாக்கலாம். நீங்க சிரிச்சுக்கிட்டே சொல்லிடுங்கக்கா. சிரிச்சுக்கிட்டே சொல்லிடலாமா? அம்மா, இன்னைக்கு ஒருத்தர் நல்லா இருக்கும் அப்படின்னா அது முன்னுக்கு வர்றாங்க அப்படின்னு தெரிஞ்சிருச்சுனாலே குறை சொல்றதுக்குன்னே பல கூட்டம் இருக்கும். ஏன் நம்மளைய மட்டுமாமா குறை சொல்றாங்க? எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும் ஈஸியா டேமேஜ் பண்ணி பேசிட்டு போயிடுறாங்க. குறை சொல்றவனும் நம்மளுக்கு பின்னாடி பேசுறவனையும் நினைச்சு நம்ம என்னைக்குமே ஃபீல் பண்ணக்கூடாது. அப்படி எல்லாம் நம்ம ஃபீல் பண்ண ஆரம்பிச்சுட்டோம் அப்படின்னா நம்ம எப்பயுமே குடிசைக்குள்ளதான் இருப்போம். என்னைக்கு ஒருத்தர் நம்மளை பத்தி பேசுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சோ அன்னைக்குதான் நம்மளோட வளர்ச்சி அதிகமாகுதுங்கிறது முதல் காரணம். நல்லா தெரிஞ்சுக்கோ. எதிரி இல்லைன்னா கண்டிப்பா பழிக்க முடியாதுங்கிற மாதிரி 4 பேர் நம்மளை உசுப்பேத்தலைன்னா வச்சுக்கோ, நம்ம எப்பயுமே டெவலப் ஆகவே முடியாது. நம்ம அண்ணன் என்ன சொல்லியிருக்காரு? உசுப்பேத்துறவங்கிட்ட உம்முன்னும் கடுப்பேத்துறவங்கிட்ட கம்முன்னு இருந்தா வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். அதே மாதிரிதான் யாரு என்ன சொன்னாலும் கம்முன்னு போய்கிட்டே இருக்கணும். சொல்றானே அப்படிதான் சொல்லுவான். ஆனா நம்ம எப்பயுமே நம்ம எப்படி முன்னுக்கு வரணும்னு மட்டும்தான் யோசிக்கணும். அவன் நம்மளை பேசிடுவானோ இவன் நம்மளை பேசிடுவானோ நினைச்சிருந்தா வச்சுக்கோ, அவனும் நம்மளை பத்தி 4 நாளைக்கு மேல நினைக்க மாட்டான். அவனுக்காக நம்ம ஏன் ஃபீல் பண்ணணும்? நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டு அடுத்த டார்கெட் என்ன நோக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும். புரியுதாமா? இதுக்கெல்லாம் போய் கவலைப்பட்டுட்டு இருந்தோம்னா வச்சுக்கோ, ஊசியில நூலை கூட கோர்க்க முடியாது, கவலையிலேயே முழுகிருவோம். இது நிறைய பேத்துக்கும் தான் நான் இந்த வீடியோ போட்டிருக்கேன், எங்களுக்கு மட்டும் கிடையாது. தேங்க்யூ.